மே 22, 2010 மேங்களூரில் நடந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த ஆக்சிடெண்ட்டில் 158 பேர் இறந்த சோகம் இன்னும் நம்ம கண்ணை விட்டு போகலை. பைலட்டோட கவனக்குறைவு தான் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே பைலட்டோட கவனக்குறைவை தவிர இன்னொரு விஷயமும் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணமாக இருந்தது. அதை ஒரு தனிநபர் வெளியே கொண்டு வந்தார். அந்த தனிநபர் யார், அவர் என்ன உண்மையை வெளியே கொண்டு வந்தார்ன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வினோத்ஸ் vlog. கேரளாவில் எர்ணாகுளம் அப்படின்னு இடத்துல இருக்க ஒரு லாயர் அவரோட நண்பர்களின் கோரிக்கையின் பேரில் மெங்களூர் ஃப்ளைட் விபத்தில் இறந்து போன ஒருத்தருக்கு இழப்பீடு கேட்டு ஒரு வழக்கு தொடர தயாரானார். அந்த வழக்குக்கு அவருக்கு நிறைய தகவல்கள் தேவைப்பட்டது. அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கொடுத்துருந்த அந்த தகவல்களை இவர் படித்து பார்க்குறாரு. அந்த ரிப்போர்ட்டில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த ஆக்சிடெண்ட் முழுக்க பைலட்டோட கவனக்குறைவினால தான் நடந்தது. அவர் 3 மணி நேரம் விமான பயணத்தின் போது அதில் பாதி தூரத்திற்கு மேலே அவர் தூங்கியிருக்காரு. அவர் தூங்கி முழிக்கும் பொழுது விமானம் தரையிறங்குற கட்டத்துக்கு வந்தாச்சு. அவர் தூக்க கலக்கத்தில் இருந்ததுனால அவரால் விமானத்தை சரியாக தரையிறக்க முடியல. அதனால தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்தது அப்படின்னு போட்டிருந்தது. பைலட் தூங்கினதுக்கு சாட்சியாக அவருடைய குரட்ட சத்தம் இந்த பிளாக் பாக்ஸில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆனால் அந்த லாயர் இதை நம்ப மறுத்துடுறாரு. அந்த லாயர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆக்சிடெண்ட் சம்மந்தமாக இருக்கிற எல்லா ரிப்போர்ட்ஸையும் தீவிரமாக படித்து பார்க்குறாரு. பைலட்டோட கவனக்குறைவு மட்டுமே இந்த விபத்திற்கு காரணமாக இருக்காது, வேறு ஏதாவது ஃப்ளைட்டில் கோளாறு இருந்திருக்கும், அதுவும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாரு. அதனால் இந்த கேஸில் இன்னும் தீவிரமாக இறங்குறாரு. அப்படி அவர் தீவிரமாக இந்த கேஸை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுது அவருக்கு நிறைய திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, ஃப்ளைட் ரன்வே அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது விமான ஓடுதளம். அந்த ஓடுதளத்திற்கு நேராக 600 மீட்டர் வரைக்கும் எந்த பில்டிங்கும் 20 மீட்டர் உயரத்தை தாண்டி இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா தரையிறங்குற ஃப்ளைட்டுக்கு பிரச்சனை வரும். அந்த மாதிரி பிரச்சனை தரக்கூடிய ஒரு பில்டிங் 600 மீட்டருக்கு உள்ளேயே இருந்தது. அதோட உயரம் 20 மீட்டருக்கு மேலே இருந்தது. 2006 வருஷம் ஏர்போர்ட் அதிகாரிகள் அந்த பில்டிங்கோட உயரத்தை குறைக்கணும்னு, இல்லைன்னா அதை இடிக்கணும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பில்டிங் இடிக்கவோ அதோட உயரம் குறைக்கப்படவோ இல்லை. அவர் இன்னும் விசாரிக்கும் பொழுது தான் தெரிஞ்சது, அவங்க இந்த நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறமா ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் கிட்டேருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டே வாங்கிட்டாங்க அப்படின்னு. அன்றைக்கி அவங்க அந்த பில்டிங்கை சரி பண்ணியிருந்தாங்கன்னா 2010 158 உயிர்கள் போயிருக்காது. அந்த எல்லா தகவல்களையும் விசாரித்து அதை ஆராய்ச்சி செஞ்சது இவர் தான், ஷெனாய். இந்த கேஸ்க்கு அப்புறம் அவர் என்ன முடிவு பண்ணார் அப்படின்னா, இந்த ஒரு இடத்துலையே இவ்வளவோ ஊழல் நடந்திருக்கு, இவ்வளோ விதிமீறல் நடந்திருக்கு, இந்த மாதிரி நாட்டில் எத்தனை இடங்களில் விதிமீறல் நடக்கும், அதை எல்லாத்தையும் ஒரு கை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி யூஎஸில், அதாவது அமெரிக்காவில் அவர் பார்த்துட்டு இருந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு மும்பைக்கு வராரு. இந்த மாதிரி மும்பை ஏர்போர்ட்டை சுற்றி எத்தனை கட்டிடங்களை விதிமீறல் பண்ணி கட்டியிருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கெடுக்கிறாரு. அவர் கணக்கில் 200க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் வருது. அதை எல்லாம் சேகரித்து பாம்பே ஹைகோர்ட்டில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணுறாரு. இது நடந்தது 2014 வருஷம். இந்த கேஸில் பதிலளிக்கிற ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் மும்பை ஏர்போர்ட் அத்தாரிட்டியும் ஷெனாய் சொல்கிற மாதிரி மும்பை ஏர்போர்ட்டை சுற்றி 600 மீட்டருக்கு உள்ள எந்த கட்டிடமும் இல்லை அப்படின்னு பதில் கொடுக்குறாங்க. ஆனால் ஷெனாய் இதை அதோட விடலை. 2015 வருஷம் ஆர்டிஐ ஃபைல் பண்ணி கிட்டத்தட்ட 160 வீடு சம்பந்தமான ஆவணங்களை வெளியே கொண்டு வராரு. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, மும்பை ஏர்போர்ட் அத்தாரிட்டி கிட்டத்தட்ட 120 கட்டிடங்களுக்கு கொடுத்த நோட்டீஸ் இருக்குது. அந்த நோட்டீஸில் உங்கள் பில்டிங் 20 மீட்டரையும் தாண்டி உயரமாக இருக்கிறதாகவும் இதை நீங்கள் உடனடியாக சரி பண்ணணும் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த 120 நோட்டீஸையும் ஷெனாய் பாம்பே ஹைகோர்ட்டில் சப்மிட் பண்ணுறார். எல்லா நோட்டீஸோட நம்பகத்தன்மையை பார்த்ததுக்கப்புறம் பாம்பே ஹைகோர்ட் 2017 வருஷம் ஒரு ஆர்டர் போடுறாங்க. அந்த கோர்ட் ஆர்டரில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த 160 கட்டிடங்களும் உடனடியாக சரி செய்யப்படணும்
அதாவது உயரம் குறைக்கப்படணும், இல்லைன்னா இடிக்கப்படணும் அப்படின்னு அந்த கோர்ட் ஆர்டரில் போட்டிருக்கு. இதை கேள்விப்படுற ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் எல்லாருக்கும் இடையில் இது ரொம்ப பெரிய ஒரு அதிர்வை உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் ஷெனாய்க்கு இது நிறைய எதிரிகளையும் நிறைய விமர்சனங்களையும் கொண்டு வருது. அந்த எல்லா எதிரிகளுக்கும் விமர்சகர்களுக்கும் ஷெனாய் கொடுத்த ஒரே பதில், கட்டிடங்கள் இடிஞ்சால் திருப்பி கட்டிக்கலாம், ஆனால் உயிர் போனால் திரும்ப வராது அப்படின்னு ஒரே பதில் தான் கொடுக்குறாரு. மேங்களூரில் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் நடந்ததுக்கு 2 காரணம். ஒன்று அந்த உயரமான பில்டிங், இன்னொன்று பைலட் தூங்குனது. பைலட் தூங்குனதுக்கு காரணம் தொடர்ந்து அவர் ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டே இருக்கிறதும் அதிக பனிச்சுமையும் தான். பொதுவாக நைட் 2 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே நம்ம அறியாமல் ஒரு தூக்கம் வரும். இந்த நேரத்தில் கவனமாக செயல்படுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் 2 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் எந்த ஃப்ளைட்டும் ஓடக்கூடாது அப்படின்னு டிஜிசிஏல ஒரு ரூல் இருக்குது. இருந்தாலும் இந்தியாவிலேருந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய விமான சேவையில் சில விதிவிலக்குகள் கொடுக்கப்பட்டு தான் இருக்குது. சரி, இதை எப்படி சரி செய்யலாம், எப்படி பாதுகாப்பானதாக மாற்றலாம் அப்படின்னு டிஜிசிஏ ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த கமிட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 3லிருந்து 7 வித்தியாசமான நேரம் இருக்கக்கூடிய நாடுகள் மேலே பறக்கிற பைலட், அதாவது இந்தியாவை விட துபாய் ஒரு 2.5 மணி நேரம் பின்னாடி இருக்காங்க, லண்டன் இன்னும் 2.5 மணி நேரம் பின்னாடி இருக்காங்க. அப்போது இந்தியா, துபாய், லண்டன் இந்த 3 நாடுக்கு மேலே பறக்கக்கூடிய பைலட் 3 வித்தியாசமான நேரம் இருக்கக்கூடிய நாடுகள் மேலே பறக்கிறாரு. அந்த மாதிரி 3லிருந்து 7 வித்தியாசமான நேரங்கள் கொண்ட நாடுகள் மேலே பறக்கக்கூடிய பைலட்டுக்கு ஒரு டியூட்டி முடிஞ்சதுக்கப்புறமா அவருடைய அடுத்த டியூட்டி 36 மணி நேரம் இடைவெளிக்கு அப்புறம் தான் இருக்கணும் அப்படின்றத கட்டாயமாக்குறாங்க. ஆனால் சில ப்ரைவேட் ஃப்ளைட் ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்களால் 36 மணி நேரம் இடைவெளி கொடுக்க முடியாது, நாங்கள் வேணால் 20 மணி நேரம் இடைவெளி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை டிஜிசிஏவும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் ஷெனாய் இதை ஒத்துக்கலை. என்ன காரணம்னா, ஒருத்தருக்கு விதிவிலக்கு கொடுத்தா இவங்க அதை தவறாக தான் பயன்படுத்துவாங்க அப்படின்றது இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால் இவர் டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு. அந்த மனுவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரைவேட் ஃப்ளைட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு விதிவிலக்கு கொடுக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக ஒரு பைலட் 30 நாளில் 125 மணி நேரம் தான் ஃப்ளைட்டை இயக்க முடியும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய இந்த மனுவை விசாரித்த டெல்லி ஹைகோர்ட் இவர் சொன்னது சரி அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்திற்கு ஒரு பைலட் 125 மணி நேரம் தான் ஃப்ளைட்டை இயக்கணும் அப்படின்னு ஒரு கோர்ட் ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஷெனாய் தொடர்ந்து மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய, அவர்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தட்டி கேட்பேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். இந்த வீடியோ உங்களுக்கு சில தகவல்களை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.